இப்போ நீங்கள் இத்தனை பேரில் 100 பேர் டாக்டர் ஆகிறீங்கன்னு வச்சுங்க. அந்த 100 பேர் டாக்டர் ஆகிறதுக்கு யார் காரணம்? யார் காரணம்? அவர் தானே. உங்கள் ஏஜுக்கும் அவருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்? பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. இவ்வளோ பேரை 100 பேரை டாக்டர் ஆக ஒரு மனிதனால் முடியும் போது உங்களாலே டாக்டர் ஆகிக்க முடியல அப்படின்னா என்ன காரணம்னா, நம்ம டாக்டர் ஆகணும், நம்மளால் முடியும். தினம் நீங்கள் காலையில் எந்திரிக்கும் போது இதை நினைங்க. புத்தகத்தை படிக்கிறத தவிர வேறு சிந்தனையே உங்களுக்கு போகாது. ஏன் டாக்டர் ஆகணும்? நாளைக்கு டாக்டர் ஆகிட்டா எப்படி இருப்பீங்கிறத நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க. கற்பனை அறிவை விட மேலானது. இப்போ நீங்கள் எனக்கு செய்கிற ஒரே நன்றி என்ன தெரியுமா? நன்றி. நீங்கள் டாக்டர் ஆகிறதா. நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக உங்கள் கையால் நான் ஸ்டெத்தஸ்கோப் வாங்குவேன். கிரேட். ஹேட்ஸ் ஆஃப் யூ. உட்கார். டெஃபினட்டாக டாக்டர் ஆகிடுவார். உட்கார். வெரி ரைட். அற்புதமான கேள்வி. சொல்லுங்க. நாங்கள் வந்து எப்போவுமே தனியாக இருக்கும்போது எங்களை நாங்களே மோட்டிவேட் எப்படி பண்ணிக்கிறது கொஞ்சம் சொல்லுங்கள். உட்காருங்க. நம்ம டாக்டர் ஆனால் நம்ம லைஃப் எப்படி இருக்கும்? நம்ம வேற எதுக்கு இங்கே வரல. பேச்சாளருக்கும் போலீஸ்காரனுக்கும் ஏதாவது சம்மந்தம் உண்டா? போலீஸ் அதிகாரிக்கும் நான் துப்பாக்கி தூக்கிட்டே தெரிஞ்சவன். ஆனால் நான் இந்த பேச்சில் பேசுகிறேன். இப்போ நீங்கள் கேட்குறீங்க மோட்டிவேஷன் நல்லா இருக்குறீங்க, தினம் என்னை கூப்பிட்றாங்க, 10,000 பேருக்கு பேசுகிறேன், அதெல்லாம் விட்டுருங்க. இது எப்படி ஆணுச்சுன்னா, நம்ம ஒரு ஃபீல்டில் போனால் ஜெயிச்சே ஆகும். ஜெயிக்கலைன்னா அது வாழ்க்கையில் அர்த்தமே இல்லை. அதுக்காக போய் சூசைட் பண்ணிக்கிறது இல்லை, அந்த பக்கத்தை பற்றியே திங்க் பண்ணுறது இல்லை. நம்மளால் ஜெயிக்க முடியும். நம்ம ஜெயிக்கலைன்னா வேறு யார் ஜெயிப்பா?